திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார், அவர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவாகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்கு அதுதான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்கலாம், என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாரு. அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார் எனக்கு. இந்த மாதிரி உங்களை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையாக இருக்குது, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குறேன், பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேச ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லைல்ல, நைட்டு வரட்டேன், நான் நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல. இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஃபோன் பண்ணி அந்த ரூம் புக் பண்ணிட்டேன், இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க. அண்ணன் தான் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து போயிட்டு இருக்கோம். யார் பேசணுமா, அவர் பேர் என்ன, அவர் என்ன, சசிகுமார். இது அடுத்தது ஹோட்டல் இந்த ஹோட்டல் நடந்த செய்தி. ஹலோ பதில் சொல்லுங்க, எதுக்கு ரூம் எடுத்த, என்னவா இருக்கு, நீ என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல, என்னவா இருக்க மட்டும் சொல்லு. ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கிற நீ இப்போ இல்ல எதுவா இருக்கிற, இப்போ அங்க எதுவா இருக்கிற, நீ எதுவா இருக்கிற, சும்மா சாரி போலீஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, நீ நடக்கிற விஷயமே வேற. இங்க என்னவா இருக்கிறாங்க, என்னவா இருக்கியா நீ அங்க என்னவா, ஒரு நிமிஷம் எங்க இருக்கு, நீ எதுக்கு ரூம் குத்து, இப்போ என்ன கஷ்டம், என்ன ப்ரூஃப் ஆகணும், போலீஸ் வந்து எதனா குத்துட்டா, எதனா குத்துறா ரூம், எதனா குத்துறா, என்ன ரூம்ல குத்த, என்ன ஐடி வாங்க, உள்ள போக சொன்னா உள்ள அனுப்புறேன், யாரும் உள்ள போலாமா, அவர் அனுப்ப சொன்னா அனுப்புறேன், பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்து தானே இருக்குது, ஒரு சைடு கையெடு எது கையெடு சொல்றேன், எது கூப்பிட்டேன், உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ரூமுக்கு கூப்பிடுவியா, வரவங்க போறல அப்படிதான் கூப்பிடுயா ரூமுக்கு, ரூம் ஃபேமிலி கூப்பிட்டு தானே, ஃபேமிலி கூப்பிட்டு தானே ரூமுக்கு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்கார். ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன்,
எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முன்பு வெளியிட்டேன். நேற்றைய தினம் இப்படி ஒரு நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும்.